தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் இதோ உங்கள் பார்வையில். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீசைலேசதயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதேந்திர பிரவணம் வந்தே ரமஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நம்முடைய பெற்றோர்களை நினச்சி பார்க்குறதே கிடையாது. முதியோர் இல்லங்கள் ஏன் தோன்றியிருக்கின்றன அப்படின்ற காரணத்தை யோசித்தால் குழந்தைகள் பார்க்கல, பிள்ளைகள் பார்த்துக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வரும். ஆனால் குழந்தைகளை வளர்த்தெடுத்த பெற்றவர்களை ஆராதிக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய இலக்கியங்கள் நமக்கு வழிகாட்டுகின்றன. அந்த வழியில் நடந்தால் நமக்கு குற்றச்சாட்டுகள் ஏற்படாது. பக்தி தானே, இதில் என்ன இருக்க போகுது அப்படின்னு கேட்டால், இதில் வாழும் முறைமையும் சேர்த்து சொல்லப்பட்டுள்ளன. வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், உயர்ந்த நிலைக்கு தெய்வ நிலைக்கு எப்படி செல்ல முடியும் என்பன போன்ற விஷயங்கள், கருத்துக்கள், வழிகாட்டுதல்கள் எல்லாமே பக்தி இலக்கியங்களில் உண்டு. அப்படி ஒரு பாடலைத்தான் நாம் இப்பொழுது அனுபவிக்க இருக்கின்றோம். சீதக்கடல் உள் அமுதமன்ன தேவகி கோதை குழலால் யசோதைக்கு போத்தந்த பேதை குழவி பிடித்து சுவை துண்ணும் பாத கமலங்கள் காணீரே பவளவாயீர் வந்து காணீரே அப்படின்னு தேவகிக்கும் யசோதைக்கும் ஏற்றம் கொடுக்கப்பட்டுள்ளது. முன்னாடி பார்த்தீங்கன்னா சுந்தரர் நாயன்மார்களுடைய வரலாற்றை எழுதுகின்றார். தொண்டர்த்தம் பெருமை சொல்லவும் பெரிதேன்னு பார்க்குறோம். அப்படி எழுதுகின்ற பொழுது அவற்றில் 60 நாயன்மார்களின் கதைகள் தான் இருந்தன. ஆனால் இப்போ நம்ம 63 நாயன்மார்கள்னு பார்க்குறோம். என்ன காரணம், என்ன நடந்தது? இந்த சுந்தரருடைய திருநாமத்தையும் அவருடைய வாழ்க்கை வரலாறையும் அவரை ஈன்றெடுத்தவர்களுடைய அந்த பெற்றோருடைய வாழ்க்கை வரலாறையும் சேர்த்து 63 நாயன்மாராக நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம் இல்லையா? இதைத்தான் ஆழ்வார் காட்டுகின்றார். இந்த தேவகி இருக்கிறாளே, அவ யாருன்னு கேட்டா பெரிய பிராட்டின்னு சொல்றோமே, மகாலட்சுமி தாயார்னு சொல்றோமே, இந்த செல்வத்திற்கெல்லாம் அதிபதி என்று கொண்டாடுகின்றோமே, அவளை போன்றவள்னு சொல்லிட்டார். அந்த மாதிரி சொல்லலாமா? மகாலட்சுமிக்கு நேராக இந்த தேவகியை சொல்லலாமான்னு கேட்டா தேவகியினுடைய தியாகம் அத்தகையது. ஆதி சங்கராச்சாரியார் ஒரு சந்நியாசி ஆன பிற்பாடு தன்னுடைய தாயின் இறுதி காலத்தில் அவர்கள் இறந்த பிற்பாடு அவருக்கான ஈம காரியத்தை எல்லாம் செஞ்சு முடிச்சார்னு பார்க்குறோம். ஒரு சந்நியாசி தான் சந்நியாசம் மேற்கொண்ட பின் அவருடைய காலில் விழுந்து தந்தை கூட வணங்கலாம். ஆனால் அந்த சந்நியாசியே தன்னுடைய தாயின் காலில் விழுந்து வணங்க வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் விதித்துள்ளன. அப்படி உயர்ந்ததான ஒரு தாய்மையை ஆழ்வார் கொண்டாடுகின்றார். அந்த தேவகி எப்படி இருக்கா? இந்த திருப்பார்கடலை கடைந்து அமுதம் எடுத்தார்கள். அந்த அமுதத்துடன் எழுந்தருளியவள் மகாலட்சுமி, பெரிய பிராட்டியார்னு கொண்டாடுகின்றோம். அந்த பெரிய பிராட்டியை போன்ற தேவகின்னு சொல்றார். ஏன்னா குழந்தை பிறந்திருக்கு, குழந்தையினுடைய அழகை பார்க்கின்றார்கள். சங்கு சக்கரதாரியாக கண்ணன் காட்சி கொடுத்தான். உடனே வசுதேவர் கேட்குறார், அப்பா கம்சன் வேற உன்னை கொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கார், அதனால் நீ இப்படி சங்கு சக்கரதாரியாக காட்சி கொடுத்தால் ரொம்ப என்ன ஆகுமோ தெரியலை, சாதாரண குழந்தையாக காட்சி கொடுன்னு வேண்டிக் கொண்டார். அப்பொழுதே தன்னுடைய 4 திருக்கரங்களை மாற்றிக்கொண்டு 2 திருக்கரங்களாக கண்ணன் காட்சி கொடுத்தான்னு பார்க்குறோம். அந்த நிலையில் அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை, தெய்வீக குழந்தையை, அந்த குழந்தையினுடைய நிலைப்பாடுகளை, அதனுடைய பாதுகாப்பை எண்ணிக்கொண்டு அப்படியே ஆயர்பாடிக்கு அனுப்பி வைத்தாள் இல்லையா? அதனால்தான் அவள் மகாலட்சுமியை போன்ற பெரிய மனம் படைத்தவள்னு சொல்லி ஆழ்வார் கொண்டாடுகின்றாள். இங்க யசோதை
எப்படி இருக்கிறா? அவளையும் சிறப்பான நிலைக்கு ஆழ்வார் கொண்டாடுகின்றார். அப்படிப்பட்ட யசோதை தான் கண்ணனுடைய அந்த அழகான திருவடி அழகை பாருங்கள் பாருங்கள்னு எல்லோருக்கும் காட்டி கொடுக்கின்றாள். ஏனென்றால் இந்த ஜீவாத்மா வணக்கம் செலுத்தக்கூடிய ஒரே ஒரு திரு உறுப்பு எது அப்படின்னு கேட்டா, எந்த திரு உறுப்பில் இந்த ஜீவாத்மாவினுடைய மனம் லயிக்கும்னு கேட்டா, அது எம்பெருமானுடைய திருவடி ஒன்றே ஒன்றுதான். அந்த திருவடி தாமரை மலர் போன்ற திருவடிகள் அப்படின்னு ஆழ்வார் யசோதையின் மூலமாக அனுபவிக்கின்றார்னு பார்க்குறோம். அந்த திருவடிகள் தான் நமக்கும் பற்றாகும். என்ன நேயர்களே, இன்னைக்கு இணைய உதயம் நிகழ்ச்சியில நிறைய நல்ல பயனுள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.